தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் இப்படி நினைத்து கொண்டிருக்கலாம், எவ்வளவு சம்பாதித்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே அது பயனில்லாமல் இருக்கிறது. ஒன்று, அது மருத்துவத்திற்கென்று செலவழிக்கப்படுகிறது, அல்லது வேறேதும் வகையிலே எல்லாம் இழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் ஏதோ ஒரு வழியிலே எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நிம்மதியாயும் இருக்க முடியவில்லை. மேலும் மேலும் என்னுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகளும் பாரங்களும் தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த விதத்திலும் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? என் கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை யோவேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 22வது அதிகாரம் 25வது வசனமும் 26வது வசனமும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்களாகிய நீங்கள் ஒருபோதும் இனி வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் உரைக்கிறார். இனி நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பாதித்தவைகள், நீங்கள் சேமித்து வைத்தவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போய்விட்டது என்று நீங்கள் வருந்துவதில்லை. எப்பொழுது அந்த வருத்தம் உங்களை விட்டு நீங்க போகிறது? என்றைக்கு நீங்கள் உங்களுடைய முகத்தை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே உங்களுடைய பொல்லாத வழிகளை அறிக்கையிட்டு உங்களுடைய மயமாலமான வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உங்களுடைய தவறுகளை நீங்கள் உணர்ந்து எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உங்களுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் இவைகளை எல்லாம் மாற்றுவார். தேவனை தெரிந்து கொண்டு பாவ வழிகளில் இருப்பீர்கள் என்றால், மறைமுகமான பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், நிச்சயமாய் தேவன் உங்களுடைய ஆத்துமாவை, உங்களுடைய ஜீவனை பாதுகாப்பதற்கென்று சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள் அனுப்புவார். அந்த காரியமும் உங்களுடைய வாழ்க்கையிலே, அந்த பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடாதென்றால், நீங்கள் உங்களை உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது எவைகளை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்தீர்களோ அவைகளை எல்லாம் என் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் திரும்பவும் கொடுப்பார். சம்பூரணம் அடைவீர்கள், திருப்தி அடைவீர்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள், எல்லார் முன்பதாகவும் சாட்சியாய் நிற்பீர்கள். God bless you.